உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பேர் வைப்பதில் மன்னர் திரு ஸ்டாலின். இனி பேர் வைப்பதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. என்ன செஞ்சீங்க இந்த 50 மாத காலத்தில்? நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. மக்கள் படிக்கிற துன்பம், வேதனை இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. மக்களை பற்றி சிந்திக்கல, வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் செய்த ஒரே சாதனை, அவர் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான் சாதனை. திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு. அது கட்சி அல்ல, என்ன கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில வரவு செலவு தான் பார்ப்பாங்க. என்ன வருமானம் வரும் என்று அந்த வருமானம் வருகின்ற அந்த துறையை பக்குவமா பார்த்து அதிலிருந்து எடுப்பதுதான் திமுக அரசுடைய கொள்கை. வேற என்ன செஞ்சீங்க? நாட்டு மக்களுக்கு எதுவுமே இல்லை. இன்னொன்னு, எல்லா பக்கம் மின் கட்டணம் உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, பீக்கவர், இப்படி எல்லா மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் அதிகம் நிறைந்த பகுதி, 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயப்பதற்கு உத்தரவு வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. மும்மணி மின்சாரம், எந்த நேரத்தில் போனாலும் மோட்டார் ஸ்டார்ட், மோட்டாரை இயக்கலாம். இந்த ஆட்சியில் அதுக்கு வழி இல்லாத போச்சு. அடுத்தது, விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். கிராமம் நிறைந்த பகுதி, நமக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். விவசாய பங்களிப்போடு பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கிற 6000 ஏரிகள் சுமார் 1240 கோடியில தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட மண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இலவசமாக கொடுத்தோம். ஒன்று ஏரி ஆழமாச்சு, மற்றொன்று விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமா மண்டல் மண் பயன்படுத்தது. இதனால அதிகமான விளைச்சலை விவசாயிகள் பெற்றாங்க. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அதையும் இந்த ஆட்சியில் முடக்கிட்டாங்க. அதோட தடுப்பணை, இந்த தொகுதியில் தான் அதிக தடுப்பணை கட்டி கொடுத்துருக்கோம். இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிகமான தடுப்பணை. நான் என்னென்ன தடுப்பணை கட்டணும்னா பின்னாட சொல்றேன், எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க ஆட்சி, மக்கள் ஆட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு இல்ல, குழந்தை இல்ல அவருக்கு. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா வாரிசு இல்ல, அவருக்கு குழந்தைகள் இல்ல. இருவரும் தலைவர்களுக்கு நாம் தாம் குழந்தைகளாக பார்த்தார். நம்முடைய குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கல்வி கற்க வேண்டும், அதையெல்லாம் செய்து காட்டிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில்தான் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சியா செயல்பட்டது. பள்ளியில படிக்கின்ற குழந்தைக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? மாணவ செல்வங்களை எண்ணி பார்க்க வேண்டும், பெற்றோர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் அதிகமான கல்லூரி, எந்த ஆட்சியில் அதிகமான கல்லூரி கொடுத்தோம்? அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொடுத்தோம். அம்மா இருக்கும்போது 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அண்ணா திமுக ஆட்சியில் 2019 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில இருக்கின்ற குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிச்சாங்க. எந்த ஆட்சியில் செஞ்சாங்க? இன்னைக்கு இளைஞர்களை எண்ணி பார்க்க வேண்டும், மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம், எங்களால பரீட்சை எழுத முடியும். ஆல் பாஸ் போட்டாங்க, ஆல் பாஸ் கொடுத்தோம். இந்த மாணவர்கள் அந்த தேர்வில் தோல்வி விட்டுட்டா மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த மனம் உடைந்து போய்விடும். அப்படி இளம் பருவத்தில்
அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட இன்னும் என்ன வேணும்? இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு ஏற்றம் வர அதிமுக ஆட்சி படிக்கட்டா இருந்தது. இளைஞர்கள் மாணவர்கள் ஏற்றம் பெறுவதற்கு எண்ணற்ற திட்டம். நான் சொன்னது அர்த்தம். கடலூர் சேத்திகாத்தோப்பில் சுற்றுப்பயணத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேசி அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.